ஈரானில் நடக்கிற யுத்தம் இனிமேலும் எங்கேயோ நடக்கிற ஒன்றும் இல்லை. அது நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு, தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அன்றாடம் நம்ம வீடுகளை அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் கச்சா எண்ணெய் கிடைக்கிது. அமெரிக்கா, ரஷ்யா, பல லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஈரான் அல்லாத பல வளைகுடா நாடுகள், இந்த எல்லா இடத்துலையும் கச்சா எண்ணெய் கிடைக்கிது. அப்படி இருந்தாலும் ஈரானில் கிடைக்கிற கச்சா எண்ணெய்க்கு மட்டும் எப்போவுமே உலக சந்தையில் ஒரு தனி மவுசு இருக்கிறது. எதனால்? அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை காலங்காலமாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஈரானோட கச்சா எண்ணெயை கள்ள மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு சைனாவும் இந்தியாவும் தொடர்ந்து போட்டி போடுறது. எதனால்? இதுக்காகவே துபாயில் ஒரு ரகசிய ஷேடோ நெட்வொர்க் 20-30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை அரசியல் இல்லை, வேதியியல்ல இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. நாம் பொதுவாக க்ரூட் ஆயில்னு சொன்னாலும் எல்லா க்ரூட் ஆயிலும் ஒன்றும் இல்லை, வேறு வேறு குவாலிட்டி அதில் இருக்குது. க்ரூட் ஆயிலோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான அளவீடு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஏபிஐ கிராவிட்டி. அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட், அதுதான் ஏபிஐ. அந்த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் இதை உருவாக்குனது அப்படின்றதுனால அந்த பேரையே இதுக்கு வச்சுட்டாங்க. இந்த ஏபிஐ கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கச்சா எண்ணெய் எவ்வளவு லேசானது அல்லது எவ்வளவு கனமானது அப்படின்றத அளவிடுறதுக்கான மெஷர்மெண்ட் இது. இந்த ஏபிஐ கிராவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது லேசான எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். அது கம்மியாக இருந்தால் கனமான எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். இது ஏபிஐ கிராவிட்டி அப்படின்ற ஒரு பேராமீட்டர். இன்னொரு பேராமீட்டர் அந்த கச்சா எண்ணெயில் சல்ஃபர் எவ்வளவு இருக்குது அப்படின்றத வச்சு அளவிடப்படுகிறது. சல்ஃபர் குறைவாக இருந்தால் ஸ்வீட் க்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் அதிகமாக இருந்தால் சோர் க்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபர் குறைவாக இருக்கிறது நல்ல கச்சா எண்ணெய்க்கான அறிகுறி. இப்போ அப்படியே ரிஃபைனரிக்கு வருவோம். சுத்திகரிப்பு ஆலைகளை பொறுத்தவரையிலும் எந்த வகையான க்ரூட் ஆயிலை அது சுத்திகரிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய திறன், அதனுடைய குவாலிட்டி மதிப்பிடப்படுது. ஒரு குறிப்பிட்ட வகை க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணி சுத்திகரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ரிஃபைனரியும் டிசைன் செய்யப்படுது. அப்படி சுத்திகரித்து அதிலிருந்து பெட்ரோல், டீசல், ஜெட் ஃபியூயல், அப்புறம் ஹீட் ஆயில், பிளாஸ்டிக் தயாரிப்புக்கு தேவையான சில ரசாயனங்கள், இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்க. க்ரூட் ஆயிலிருந்து இன்னும் எத்தனையோ பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னாலும் கூட நான் சொன்ன இதெல்லாம் தான் அதில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பை ப்ராடக்ட்ஸ். அதுதான் மார்க்கெட் சைஸை தீர்மானிக்கக்கூடியது. இப்போ அப்படியே ஈரான் ஆயிலுக்கு வருவோம். இந்த ஈரான் ஆயிலில் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஏபிஐ கிராவிட்டி அண்ட் சல்ஃபர் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஈரான் ஆயிலோட ஏபிஐ கிராவிட்டி 33லிருந்து 36 டிகிரி. அதோட சல்ஃபர் அளவு 1.36லிருந்து 1.5%. அதாவது ஈரான் ஆயில் லேசானதும் கிடையாது, ரொம்ப கனமானதும் கிடையாது. ரெண்டுக்கும் நடுவில் தேவையான அளவுக்கு தேவையான ரசாயனங்கள் அதில் கலந்துருக்குது. இதை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஆப்டிமல் பிளண்ட் க்ரூட், அதாவது பெர்ஃபெக்ட் மிக்ஸ் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பக்காவான எண்ணெய் ஈரான் எண்ணெய் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இந்த ஈரானிய க்ரூட் ஆயிலை ரிஃபைனரிஸில் அதிகமாக ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை. குறைந்த ப்ராசஸ்லேயே அதனுடைய பை ப்ராடக்ட்ஸை வெளில எடுத்துடலாம். பெட்ரோல் டீசலோட அளவு இந்த ஈரானிய க்ரூட் ஆயிலில் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அந்த ரிஃபைனரி அதனுடைய முழுமையான கெப்பாசிட்டியில் இயங்குறதுக்கு இந்த ஆயில் துணை புரியும் அப்படின்லாம் இதை பற்றி விவரங்களை சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான ரிஃபைனரிஸ், முக்கியமாக ஆசியாவில், இந்தியாவில், சைனாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் இந்த ஈரான் கேட்டகரி க்ரூட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அடுத்தது அப்படியே வெனிசுவேலா நாட்டில் கிடைக்கிற க்ரூட் ஆயிலுக்கு வருவோம். வெனிசுவேலாவில் கிடைக்கிறது மேரே ஹெவி க்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. அது ஈரானியன் லைட். வெனிசுவேலாவில் கிடைக்கிறதுக்கு பேர் மேரே ஹெவி க்ரூட். இந்த ஆயிலில் ஏபிஐ கிராவிட்டி வெறும் 16 டிகிரி. இட் மீன்ஸ் ரொம்ப அடர்த்தியானது, ரொம்ப கனமானது அப்படின்னு அர்த்தம்.
அதில் இருக்கிற சல்ஃபர் அளவு 3-5% ரொம்ப ஜாஸ்தி. இதை ப்ராசஸ் பண்ணி இதிலேருந்து பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பை ப்ராடக்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னா ஹைட்ரோ கிராக்கர், டீசல்ஃபரைசேஷன் அது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனிப்பட்ட வகையில் தேவைப்படுது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. வெனிசுவேலாவில் இருக்கிற ரிஃபைனரிஸில் இதை ப்ராசஸ் பண்ணும்போது தான் அது லாபகரமாக இருக்கும். இப்போ அந்த வெனிசுவேலாவில் கிடைக்கிற எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்தியா கூட அங்கிருந்து வாங்குது. அந்த எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற ரிஃபைனரிஸில் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அது ரொம்ப காஸ்ட்லியானதாகவும் காம்ப்ளெக்ஸ் ஆனதாகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இது இப்படியே அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயோட தரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவில் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் WTI அப்படின்னு ஒரு வகையான எண்ணெய். இதில் API கிராவிட்டி 39 முதல் 40 டிகிரி, ரொம்ப லேசானது. சல்ஃபர் அளவு 0.25%க்கும் குறைவு, ரொம்ப க்ளீனானது. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் இருக்கிறதுலே ரொம்ப லேசானது அப்படின்றதுனால ரிஃபைனரிஸில் இதை ப்ராசஸ் பண்ணும்போது மற்ற கனமான கச்சா எண்ணெய் கூட பிளெண்ட் பண்ணி தான் இதை பயன்படுத்தவே முடியும். அந்த எக்ஸ்ட்ரா பிளெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், அதிகமாக செலவு பிடிக்கும். ஸோ ப்ராசஸிங் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அமெரிக்கன் ஆயிலில் ஜாஸ்தி ஆகுது. இந்த அமெரிக்கன் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பொருட்களோட அளவும் ஒப்பீட்டளவில் கம்மியாக இருக்குது. ஸோ வெனிசுவேலா ஆயில் ரொம்ப கெட்டி, அமெரிக்கன் ஆயில் ரொம்ப லேசாக இருக்குது, ஈரானி ஆயில் தேவையான அளவுக்கு திக்காக பக்காவாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வடிகட்டியில் பால், தேன் ரெண்டையும் வடிகட்டும் போது எது ஈஸியாக இருக்கும்? ஆப்வியஸ்லி பால் தான். பாலை வடிகட்டியில் ஊற்றுனா அதை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி எடுத்துடலாம். ஈரானில் கிடைக்கக்கூடிய ஆயில் அந்த பால் போன்றது. மறுபக்கம் வெனிசுவேலாவில் கிடைக்கிற ஆயில் அந்த தேனை போன்றது, வடிகட்டுறதுக்கு கஷ்டமானது. இதில் நடுவில் அமெரிக்காவில் கிடைக்கிற ஆயில் எப்படி அப்படின்னா, அது தண்ணி மாதிரி. வடிகட்டியில் ஊற்றுனா அது பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடும், அந்த ப்ராசஸில் பயனில்லாமல் போயிடும். அதனால தான் அமெரிக்காவில் கிடைக்கிற கச்சா எண்ணெயை ப்ராசஸ் பண்ணும்போது மற்ற நாடுகளில் கிடைக்கிற அந்த கனமான கச்சா எண்ணெயை அதன் கூட பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அடிப்படையில் மற்ற நாட்டில் கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கும் ஈரானோட கச்சா எண்ணெய்க்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, ஈரானில் மட்டும்தான் இந்த வகையான தரமான க்ரூட் ஆயில் கிடைக்குதா அப்படின்னா, ஒரு சில மற்ற வளைகுடா நாடுகள்லையும் இந்த கேட்டகரி ஆயில் கிடைக்குது. பஹ்ரைன், ஈராக், குவைத், UAE நாடுகளில் கிடைக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஈரானில் கிடைக்கக்கூடிய ஆயிலுக்கு அதை விடவும் ஒருபடி கீழே தான் மற்ற நாடுகளில் கிடைக்கக்கூடியது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஈரான் குவாலிட்டியை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு கிடைக்குது. அதனால தான் வளைகுடா நாடுகளோட அந்த எண்ணெய்க்கு உலகம் முழுக்க அவ்வளவு டிமாண்ட் இருக்குது. சைனா, இந்தியா மாதிரியான நாடுகள் வளைகுடா நாடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த மீடியம் க்ரூடுக்கு ஏற்ற மாதிரி தான் தங்க நாடுகளில் இருக்கிற ரிஃபைனரிஸை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ ஈரான் தன்னுடைய ஹார்மூஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே மிகத்தரமான கச்சா எண்ணெய் கிடைக்கக்கூடிய அந்த எல்லா நாடுகளும் கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணி பல பில்லியன் கணக்கான பேரல்களை ரெடி பண்ணி எங்கேயும் அனுப்ப முடியாமல் கப்பல்களில் ஏற்றப்பட்ட நிலைமையில் அந்த ஹார்மூஸ் நீரிணையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நாடுகள் உற்பத்தி பண்ண கச்சா எண்ணெயை அடைச்சி வைக்க இடம் இல்லாமல் உற்பத்தியை தற்காலிகமாக ஹால்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு அங்கே நிலவுது. சரி, உண்மையிலேயே ஈரானோட எண்ணெய் எந்த நாட்டுக்கும் போகவே இல்லையா அப்படின்னு பார்த்தா நோ, சில நாடுகளுக்கு அது போகத்தான் செய்யுது. நம்ம ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 30 ஆண்டுகளில் ஈரான் நாட்டு மேலே பொருளாதார தடை விதிக்கப்படாத ஆண்டு அப்படின்றத விரல் விட்டு எண்ணிடலாம். அமெரிக்கா தொடர்ந்து அது எந்த பிரசிடென்ட் வந்தாலும் ஈரான் மேலே எக்கச்சக்கமான பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக கச்சா எண்ணெய்க்கு ஹெவியான தடை இருந்தாலும் இத்தனை வருஷ காலமும் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை உலகத்தின் பல நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அன்அஃபிஷியலான ஒரு ஷேடோ நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறாங்க. ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய டேங்கர் கப்பல்கள் மூலமாக சேட்டலைட் ட்ராக்கிங் எல்லாம் ஏமாற்றி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. சர்வதேச கடல் எல்லைகளில் பழைய டேங்கர் கப்பல்கள் மூலமாக அந்த கச்சா எண்ணெயை ஏற்றி அதில் உலக வரைபடத்தில் எங்கேயோ ஒரு புள்ளி மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தீவு நாடுகளோட கொடியை அதில் ஏற்றி அந்த நாட்டோட கொடி அப்படின்ற மாதிரி ஏமாற்றி மற்ற நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு வழிமுறை மூலமாக ஈரான் ஆயில் உலகத்தோட பல நாடுகளுக்கு கடந்த 20-30 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமாக போய் சேர்ற நாடு சைனா, அதுக்கு அடுத்து இந்தியா.
இப்படி ஒரு வருஷத்துக்கு 12 முதல் 16 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இப்படிப்பட்ட ஷேடோ நெட்வொர்க் வழியா உலகத்தின் பல நாடுகளுக்கு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஷேடோ நெட்வொர்க் செயல்படுற இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா துபாய். அங்க கடந்த 20-25 வருஷமா இந்த ஈரானிய க்ரூட் ஆயிலை அடிப்படையா வச்சு ஒரு பேங்கிங் அண்ட் ட்ரேடிங் ஷேடோ நெட்வொர்க் பெருசா இயங்கிட்டு இருக்குது. அது ஈரானோட எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல மிகப்பெரிய ரோல் பண்ணுது. இப்படி சைனா, இந்தியா, துபாய் வழியா இன்னும் பல நாடுகள் அப்படின்னு ஈரானிய ஆயிலை என்னதான் அமெரிக்க தடை இருந்தாலுமே கூட வேற வேற வழிமுறைகளை பயன்படுத்தி பல நாடுகள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரி, சர்வதேச சந்தையில் இப்படிப்பட்ட தடை விதிக்கப்பட்ட நாடுகள் கூட வியாபாரம் பண்ணால் தங்கள் நாடுகளோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு வரும் அப்படின்ற ஆபத்து இருந்தாலும் கூட இந்த நாடுகள் எல்லாம் அதையெல்லாம் தாண்டி போய் இந்த ஈரானியன் ஆயிலை ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அது அந்தளவு குவாலிட்டியானது. அதை வாங்கிட்டு வந்து அவங்க நாட்டோட ரிஃபைனரிஸில் ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்போது அதிகமான பொருட்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும், அதிகமான லாபத்தை தரக்கூடியது. அதனால தான் இவ்வளவு ரிஸ்கையும் எடுத்து எல்லாரும் ஈரானியன் ஆயிலை நோக்கி ஓடுறாங்க. இப்படி அன்அஃபிஷியலாக ஈரான்கிட்ட வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், அஃபிஷியலாகவே ஒரு காலத்தில் ஈரான்கிட்ட இந்தியா மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ட்ரம்ப்போட அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பிறகு படிப்படியாக ஈரான்கிட்ட வாங்குற ஆயிலோட அளவை குறைச்சி அப்புறம் ரஷ்யாட்ட வாங்கினாங்க. அப்புறம் ரஷ்யாட்டையும் வாங்கக்கூடாதுன்னு ட்ரம்ப் மிரட்டினார். வெனிசுவேலாட்ட வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். இந்தியா அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வந்த பிறகு ட்ரம்ப் தற்காலிகமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சமீபத்தில் சொன்னார். அப்போது இந்தியா வந்து ரஷ்யாட்ட வாங்குறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு நிலைமை என்ன ஆகும்? மறுபடியும் ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டி வெனிசுவேலா ஆயிலை தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரா? அப்படி சொல்லும்போது இந்தியா கேட்க போகுதா அப்படிலாம் தெரியல. எனிவே, இந்தியா ஈரான் ஆயிலை விட்டு வெனிசுவேலா ஆயிலை தொடர்ந்து வாங்குறதன் மூலமாக அது இந்தியாவுக்கு கண்டிப்பாக நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஒரு பக்கம் லாஜிஸ்டிக் சிக்கல் அப்படின்னாங்க, உலகத்தோட மிக குவாலிட்டியான ஆயில் அப்படின்றது ஈரானிய ஆயில். அதை விட்டுட்டு உலகத்தோட ஒஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற வெனிசுவேலா ஆயிலை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதன் மூலமாக இந்தியாவுக்கு நிச்சயமாக நஷ்டம்தான். ஸோ இதுதான் ஈரானியன் ஆயில் ஏன் உலகத்திலேயே சிறந்தது. உலகத்தின் அத்தனை மதிப்புமிக்க நாடுகளும் இந்த ஆயிலை வாங்குறதுக்கு ஏன் போட்டி போடுறாங்க? பொருளாதார தடையை மீறி ஒரு ஷேடோ நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டு அந்த ஆயிலை ஏன் தேடி போகிறாங்க அப்படின்றதுக்கு அடிப்படையான அரசியல் காரணமும் வேதியியல் காரணமும் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போன்று மற்றும் ஒரு வீடியோவோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.